மத்திய இணையமைச்சரை சந்தித்த மீனவ அமைப்பினர் இலங்கை பறிமுதல் செய்த தங்களது படகுகள் மீட்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகமான கமலாலயத்தில் ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை திங்களன்று நேரில் சந்தித்தனர். கடந்த 16ஆம் தேதி மீனவ அமைப்புகளிடம் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் இலங்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து படகுகளும் விடுவிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அமைச்சரின் அழைப்பின் பேரில் திங்களன்று அவரை சந்தித்ததாகவும் நம்பிக்கையான உறுதியை அவர் அளித்ததாகவும் மீனவ அமைப்பினர் தெரிவித்தனர். கடந்த 3 மாத காலமா எங்களுடைய படகுகள்லாம் இலங்கை சிறையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. மத்திய அமைச்சருடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு 25ஆம் தேதி நாங்க மத்திய அமைச்சர்கிட்ட வந்து பேச அழைப்பு ஏற்று இங்க வந்ததும் எங்களுடைய படகுகள்லாம் வந்துகிட்டு கூடிய சீக்கிரத்துல விடுதலை ஆயிருவோம். இலங்கை சிறையில உங்களை எப்படி நடத்தினாங்க, எப்படி நடந்துகிட்டாங்க இலங்கை ராணுவத்தினர்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுடைய நடந்துகிட்ட முறைகளை, அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தின முறைகளை பூரா நாங்க எடுத்து மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய படகுகள் விடுதலை செஞ்சிரும் சொல்லி எங்க நம்பிக்கையான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. முன்னதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற இணை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து கூறினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.